நான் வந்து எக்மூர்ல ஒரு ஹவுசிங் போர்ட் டாக்டர் சந்தோஷ் நகர், இயற்பெயர் வந்து அதுக்கு ஓசங்காலம், அங்கிருந்து வரேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஆளு நானு. என் வேலை படிக்கிறது, அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துச்சு. டான்ஸ் நம்ம சாப்டர்லயே இல்லாத ஒரு விஷயம், சீன்லயே கிடையாது, எதுவுமே கிடையாது. டான்ஸை பத்தி நான் பார்த்தா பயங்கர செலிப்ரேட் பண்ற ஆடணும்னு ஆசை எதுவுமே கிடையாது. டான்ஸ்ல பாலிடிக்ஸ் கலக்காதீங்க, ஆர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் கலக்காதீங்க அப்படி எந்த ஆர்ட் ஃபார்மும் ஒர்க் ஆனதே இல்லை. ஆடுற டான்ஸ் வந்து ஒரு பிளாக் கல்ச்சர். இது சொன்னாலே அஃபண்ட் ஆகிற நிறைய பேர் இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் காண கேட்டிருக்கேன். ஆனா நான் ட்ரெயின்ல போகும்போது ஹெட்செட்ல இருந்து வெளியில கூட சவுண்ட் வரக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லா வால்யூம் கம்மி பண்ணி தான் நான் கேட்டிருக்கேன் காணா. ஏன்னா எனக்கு அவ்வளவு பயம், என் டேஸ்ட்டை மத்தவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இவன் தான் காணா பாட்டுலாம் கேட்கறேன் அப்படின்றாங்க. வெல்கம் டு அட்டி ரிபப்ளிக். ஐம் தேவா பாஸ்கர். நம்ம எதுக்காக சேனல் ஆரம்பிச்சோமோ அந்த பர்பஸை கரெக்டாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய முக்கியமான கண்டென்ட்ஸ் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட்டை தான் நம்ம ஸ்டுடியோக்கு கூட்டு வந்திருக்கிறோம். இவர் வந்து அட்டி ரிபப்ளிக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே நிறைய நம்மளோட பாட்காஸ்ட்ல இன்னும் நிறைய நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலையும் இவருடைய பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்மளோட சேனல்ல அசோசியேட் ஆயிருக்க எல்லாருக்கும் இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்காரு. அண்ட் ரொம்ப குறிப்பிட்ட சொல்லணும்னா இவருடைய ஐடென்டிட்டி அப்படின்றது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டான்சர். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஐடி வேலையை உதறிவிட்டு விவசாயம் செய்யற நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஐடி வேலையை உதறிவிட்டு அதுவும் ஒரு கம்பெனியோட சிஓன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய பொசிஷன். அந்த பொசிஷன்லாம் விட்டுட்டு முழுவதுமாக டான்ஸ்ல இறங்கிட்டாரு. டான்ஸ், கானா அப்படின்னு பயங்கரமா ஆர்ட் ஃபார்ம்ஸை தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப குறிப்பா நமக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய டான்ஸ், அவருடைய ஸ்டைல் எல்லாமே. ஸோ அவரை வந்து நம்மளுடைய அட்டி ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரோ பண்ணலாம், அவரை நம்ம யூடியூப் கம்யூனிட்டிக்கு இன்ட்ரோ பண்ணலான்றதான் இந்த வீடியோட பர்பஸ். அந்த கெஸ்ட் யார் அப்படின்னா அது யாரும் இல்லை, நம்ம சக்தி தான். வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி நிறைய இன்ட்ரோலயே சொல்லிட்டேன். உங்களை பத்தி எனக்கு நிறைய தெரியும். எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஜேர்னி பர்சனலாகவே இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நான் கூட உங்க டான்ஸ் கிளாஸ்ல நான் ஸ்டூடெண்டாகவும் இருக்கேன், வந்துட்டு இருக்கேன். எனக்கு உங்களோட டான்ஸ் ஜேர்னி வந்து மக்கள் கிட்ட காட்டணும் அண்ட் அட்டியுடைய பிளானாவும் எல்லா டான்சர்ஸையும் உள்ள கொண்டு வரதா தான் இருக்கும். அதுல நீங்களும் ஒரு முக்கியமான கெஸ்ட். இப்போ சக்தியை நான் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, நீங்க ரொம்ப ஒரு சாஃப்டான ஆள், நீங்க அதிகம் பேச மாட்டீங்க, ரொம்ப கம்மியா தான் பேசுவீங்க. பாட்காஸ்ட்ல கூட உங்களை பேச விடாம நான் தான் நிறைய பேசிட்டு இருப்பேன், அதுவும் எல்லாரும் திட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஷோவோட நோக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க நீங்க? நான் வந்து எக்மூர்ல ஒரு ஹவுசிங் போர்ட் டாக்டர் சந்தோஷ் நகர், இயற்பெயர் வந்து அதுக்கு ஓசங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து வரேன். 3 அக்கா, அம்மா அப்பா எல்லாரும் அந்த ஹவுசிங் போர்ட் வீட்டில் தான் இருந்தோம். என்னை வந்து சின்ன வயசுல ஷேப் பண்ணது எங்க 3 அக்கா. அம்மா கண்டிப்பா, பட் கூடயே 3 அக்கா. ஏன்னா என்னோட மெமரியில இருக்கிறது எல்லாமே எங்க அக்கா அங்கெல்லாம் எப்படி என்ன படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ எனக்கு வந்து சின்ன வயசுலயே ஒரு பொறுப்பு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு, இந்த குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு ஆமா நான் எடுத்துட்டு போற பொறுப்பு அப்படின்னு இருக்கு. அதனால படிப்பு வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி சொல்லியும் கடைசியா விடான்னு சொல்ல. ஆமா, ஓகே. இது இந்த வருத்தத்தை தான் எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட காமிச்சிட்டே இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க எதுவுமே. ஏன்னா எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிடலாம், கரெக்ட் தான். எல்லா டிசிஷன் நான் தான் எடுத்திருக்கேன். என்ன காலேஜ் போகணுன்றதுல இருந்து, அடுத்து என்ன படிக்கணுன்றதுல இருந்து, எப்ப நான் எந்த வேலைக்கு செய்யணும் எல்லாமே அது முதற்கொண்டு இப்போ நான் விட்டுட்டு டான்ஸ்ல போறேன் அப்படின்ற டிசிஷன் வரைக்கும் நான் எடுத்தது தான். அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட்டா தான் இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஒரு ட்ரீம் பில்ட் பண்ணி அது மேல வந்து படிக்கிற பையன் அந்த பொறுப்பு வந்து ஃபேமிலியே சுமந்தது. எந்த அளவுக்குன்னா, இப்ப எங்க அக்காங்களாம் என்ன படிக்க வைப்பாங்க, என்னோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை என் கனவெல்லாம் எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க. அதாவது நான் வந்து டாக்டர் ஆகணும்ன்றது எனக்கு சின்ன வயசுலயே எழுதுனது. எனக்கு அந்த டாக்டர் சீட் கிடைக்கும் போது கூட நான் எடுக்க மாட்டேன்னு திடீர் முடிவு எடுக்கும் போது எங்க அப்பா கிடைச்சிருச்சா டாக்டர் சீட் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சது. ஆனா எடுக்கலையா? அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல கிடைக்கல, இன்ஜினியரிங் போயிட்ட உடனே வெயிட் லிஸ்ட் நம்பர் 2 எனக்கு அப்புறம் கிளியர் ஆயிடுச்சு, வந்துருச்சு. எனக்கு வந்து திடீர்னு எனக்கு கிடைக்காதப்பதான் நான் உட்காந்து ரிஃப்ளெக்டே பண்றேன், நிஜமாலுமே நமக்கு டாக்டர் தான் ஆகணுமா, நம்ம இல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஏரியாவே எனக்கு ப்ரெஷர் போடும். 10th எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது எங்க ஏரியால எல்லாரும் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு, என்ன தம்பி உன் பேரே வரல அப்படின்ற மாதிரி அவ்வளவு ப்ரெஷர் எல்லாரும் என் மேல. அப்படியே நான் வந்து அடுத்து எதனா ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி. ஏரியால நீங்க ஒரு படிக்கிற பையன்? ஏரியாலாமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். எனக்கு நடந்து போகும்போதே என் மேல ஒரு கண்ணு வருது. எனக்கு அந்த ப்ரெஷர் எல்லாம் அப்படியே தாங்கிட்டு நடக்க போகும்போது ஒரு மாதிரி இருக்கும்.
ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஆளு நான். அந்த அட்டென்ஷன்லாம் சின்ன வயசுலயே நான் ஃபீல் பண்ணதுனால என் வேலை படிக்கிறது அவ்வளவுதான், அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டான்ஸோட வாடையே எனக்கு பட்டது வந்து காலேஜ் டேஸ்ல தான். அந்த அண்டர் கிராஜுவேஷன் எம்ஐடில இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஆனலாம் டான்ஸ் நம்ம சாப்டர்லயே இல்லாத ஒரு விஷயம், சீன்லயே கிடையாது, எதுவுமே கிடையாது. டான்ஸை பத்தி நான் பார்த்தா பயங்கர செலிப்ரேட் பண்ற ஆடணும்னு ஆசை எதுவுமே கிடையாது. இப்படி ஆரம்பிச்சது அவ்வளவுதான். அதுக்கப்புறமா காலேஜ் டேஸ்ல நாங்க கேங்கோட சுத்திட்டு இருப்போம் ஜாலியா. ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு கேள்வி வச்சாங்க, நீங்க என்ன உருப்படியா பண்றீங்க இந்த காலேஜ்ல, தண்டத்துக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. எங்க அந்த கிளாஸ்ல ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளும் டான்ஸ் ஆட போறோம், நம்ம டான்ஸ் ஆடி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது. காமெடியா தான் ஆரம்பிச்சது. அது நான் தான் வந்து யூடியூப்ல டுட்டோரியல் எல்லாம் பார்த்துட்டு பசங்களுக்குலாம் சொல்லி தருவேன். ஹிப்ஹாப் இன்டர்நேஷனல் அந்த மாதிரி நிறைய குறியோலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து பைட் அடிக்கிறது, ஃபுல்லா காப்பி அடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு க்ரூ நேம் தான் எங்களுக்கும் வச்சு, டிசையா அப்படின்ட்டு ஒரு க்ரூ நேம் வச்சு அந்த கொரியோலாம் பிச்சு போட்டு அப்படி பண்ணி ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டோம். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஸ்டேஜ் ஏறுறோம், சும்மா அது ஒரு மாதிரி ஜாலியா ப்ராக்டிஸ் பண்ணி ஏறினது. அதுக்கு வந்து ஜான் பிட்ட வந்து ஜட்ஜ் பண்ணாரு, அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சிருச்சு. அதுதான் ஓகே, ஒரு சின்ன நம்ம ஏதோ பண்றோம், அதுக்கு ஒரு ரெகக்னிஷன். அதுல இருந்தா டான்ஸ் ஜர்னி ஆரம்பிச்சது. அப்புறமா காலேஜ்ல இருந்து பிளேஸ் ஆகி அந்த கம்பெனில சும்மா அப்பப்போ அந்த கல்ச்சரல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதுல ஆடுறது அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஐஏஎம்ல MBA பண்ணும்போது அங்க வந்து நான் ஆடும் போது எல்லாரும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி என்ன அப்படியே ரொம்ப டான்ஸுக்காக என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது எந்த அளவுனா, ஐஎம்எல் கிளாஸ்ல வந்து ஏதோ ப்ரொஃபஸர் ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் அதுக்கு வந்து ஆன்சர் கரெக்டா சொன்னா, ஆனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. எனக்கு அப்பெல்லாம் இங்கிலீஷ்ல ப்ராப்ளம், கொஞ்சம் சரியா சொல்ல வரல. அவங்க வந்து தண்ட கருமாந்திரம், நீங்க எதுக்கு தான் கிளாஸ்ல இருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது கிளாஸே வந்து டிஃபெண்ட் பண்ணிச்சு, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, டான்ஸ் ஆடி நீங்க பாத்துறீங்களா அப்படின்லாம். இத்தனைக்கும் நான் அப்பெல்லாம் ரொம்ப சுமாரா தான் ஆடுவேன். அப்போ அப்படி ஆடும்போது ஓகே, எனக்கு ஒரு ஐடென்டிட்டியா டான்ஸ் வந்துட்டு இருக்குன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அதனால IIM MBA முடிச்சுட்டு ஊருக்கு போன உடனே அடுத்த நாள் ப்ரொஃபஷனலா டான்ஸ் நம்ம கத்துக்காரதுக்கு ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. பட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் இல்ல, டான்ஸ்ல இதை பண்ணணும் அப்படின்லாம் இல்ல, டான்ஸ் ஜாலியா இருக்கு, நம்ம போய் சும்மா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா அப்ப இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு எனக்கு கரெக்டா. ஓகே, ஹிப்ஹாப் இன்டர்நேஷனல்லாம் பார்த்துட்டு யார மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தாங்க. யாரும் என்ன ஆடணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஹிப்ஹாப் இன்டர்நேஷனல் பார்த்து நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் தெரிய வந்தது. பாப்பிங் லாக்கிங் இதை தான் சொல்லி சுத்திக்கிட்டே இருந்தேன் நான். இங்க சென்னை வந்த உடனே பாப்பிங் லாக்கிங் ஆடுறான்னு தான் யூடியூப்ல சர்ச் பண்ணேன். அப்பதான் அந்த ஆல்ஃபா 1 ஹிப்ஸ் அண்ட் டோஸ் வந்துச்சு. அப்புறம் விசாரிக்கும் போது ஆண்டோன் வந்து அப்போ கிளாஸ் எடுக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஹிப்ஸ் அண்ட் டோஸ்ல போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்த அடுத்த நாள் ஈவினிங் போய் ஹிப்ஸ் அண்ட் டோஸ்ல பேசி ஜாயின் பண்ணிட்டேன். அதுவும் போன உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி, பாப்பிங் லாக்கிங் சொல்லி தருவீங்களா? பாப்பிங் கொஞ்ச நேரம் ஆகட்டும் தம்பி, லாக்கிங் நான் அவனுக்கு சொல்லி தரேன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சு. ஸ்டார்டிங்ல கத்துக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஃபேஸ் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? பாப்பிங் லாக்கிங் தான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்து வந்தேன். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் எனக்கு லாக்கிங் அதிகமா கத்துக்கிற வாய்ப்பு இல்லை. ஹிப்ஸ் அண்ட் டோஸ்ல போனீங்கன்னா அப்போ வந்து B-பாய்ஸோட பீக் பீரியட். சென்னையில B-பாய்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அப்போ இமீடியட்டா நம்ம லைவா பார்க்கும் போது எனக்கு B-பாய்ஸ் தான் இருந்தாங்க. ஆமா, பிரேக்கிங் கிளாஸ் வந்துருச்சு. நான் ரெகுலரா போனா பிரேக்கிங் கிளாஸ் டெய்லி நடக்கும். ஓகேவா, மத்ததெல்லாம் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். B-பாய்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, கரெக்டா கிளாஸ் நடக்கும். அப்போ வந்து B-பாய் சாண்டி, B-பாய் தினேஷ், டாங்கோ, ஜார்ஜ் இவங்களா இருந்தாங்க. இவங்களாம் தான் என் டீச்சர்ஸ். மெயின் டீச்சர் வந்து சாண்டி தான், பயங்கர ஸ்ட்ரிக்டான டீச்சர். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நான் பிரேக்கிங் தான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல இந்த ஃப்ரீஸ் மூவ்ஸ் எல்லாம் பண்றது கஷ்டமா இருந்துச்சு நம்ம உடம்புக்கு. அதனால சரி, அப்போ பேரலா லாக்கிங் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது கத்துக்கிறதுக்கு. 2013ல இருந்து லைட்டா கொரியோலாம் ஆடுவோம்ல. TCS டீமுக்கு ஹிப்ஸ் அண்ட் டோஸ்ல அப்போ ராக்கி அவர் தான் கொரியோகிராஃபர் இருந்தார். சொல்லி தரும்போது கொரியோலாம் ஆடுறது, அந்த லாக்கிங்ல டச் இருந்துட்டே இருக்கும். 2015ல இருந்து ஒரு ஷிஃப்ட் வந்துருச்சு. சரி, பிரேக்கிங் போதும், நம்ம லாக்கிங்ல ரிசல்ட் நிறைய வருது, கம்மி எஃபர்ட் ரிசல்ட் நல்லா வருது, லாக்கிங் மாறிட்டேன். அதே மாதிரி இது 2 வருஷம் நான் பேட்டில் இறங்கி ஆடினே இருக்கேன். வில்லியம்ஸ் எப்பயாச்சும் குவாலிஃபை ஆவேன், அவ்வளவுதான் என்னோட சக்சஸ் ரேட் B-பாயிங்ல. 2015ல ஃபர்ஸ்ட் பேட்டில் நான் ஃபங்கின் இண்டியா ஆடினேன். அது அவ்வளவு பெருசா ஆடணும்ல, அப்போ எனக்கு எல்லாம் அது புரிஞ்சு ஆடுறதுக்கே ஒரு இதுவா இருந்துச்சு. அப்புறமா இங்க வந்து IPL ஜெமினி வந்தாரு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் லாக்கிங்லாம் நல்லா கத்துக்கிட்டு ஆடின பேட்டில் மாதிரி வச்சுக்கலாம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆடி ஜெயிச்சிட்டு. என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரேக்கிங் எல்லாம் போனோம், பேட்டில் பிரிலிம்ஸ் தாண்ட மாட்டோம், டாப் 16 அப்படியே இருக்கு. இது ஆடினோடனே ஜெயிச்சிட்டோம்னா சரி, அப்போ எஃபர்ட் கிடைச்சிருச்சா? இதுல ஃபுல்லா பிரேக்கிங் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு லாக்கிங் ஆரம்பிச்சது அந்த டைம் தான். இப்போ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா, மோஸ்டா ஒரு கொரியோ இருக்கும், அந்த கொரியோ கத்துப்பாங்க, அதை வந்து யூடியூப்ல போடுறது இல்ல ஃபேஸ்புக்ல போடுறது. ஒரு கொரியோவா அதை வந்து என்ன பண்றது, ஒரு கொரியோவா அதை காமிக்கிறதுலதான் எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. பட் நீங்க அதை சூஸ் பண்ணாம எதுக்கு வந்து பேட்டில் சீன்ஸ் இல்ல உங்களை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது? அண்டர் கிரவுண்ட் சீன் வந்து மோஸ்டா வெளியே தெரியாது, எஸ்டாப்ளிஷ் ஆக மாட்டாங்க. யார் வெளியே எஸ்டாப்ளிஷ் ஆவாங்கன்னா, காலேஜ் கொரியோ பண்றவங்க,
இல்ல அந்த அந்த கத்துக்கிட்ட கொரியோவை வேற வேற ஃபார்மேட்ஸ்ல மக்கள்கிட்ட காட்டுறவங்க தான் ரொம்ப பாப்புலர் ஆகும். நீங்க அதை சூஸ் பண்ணாம இதுல இருந்தீங்க? கல்ச்சரும் கம்யூனிட்டியும் ஓரளவுக்கு பிடிச்சிருச்சு. அப்பெல்லாம் நான் ரொம்ப வேற லெவல்ல இன்ஸ்பயர்டா இருந்தேன். இப்ப எனக்கு அதெல்லாம் இருக்கானா இல்ல. இப்ப பெங்களூர்லாம் டிராவல் பண்ணி அங்க ஜாம்ஸ் எல்லாம் நடக்கிறது பார்த்தா பயங்கரமா எப்படி இருக்கும் அது? அந்த ஜாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? என்னடா இந்த உலகம்லாம் இருக்கு, இத்தனை நாள் நம்ம கிட்ட காமிக்காம வச்சிருக்காங்க. டான்ஸ் தான் நம்மளும் ஆடிட்டு இருக்கோம், ஆனா இதெல்லாம் எங்க நடக்குது, எப்படி இத்தனை வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அந்த ஃபீலிங். பாட்டு போடுறாங்க, மொமெண்ட்ல அப்படி ஆடுறாங்க, அவ்வளோ எக்ஸிகியூஷன் இருக்கு. எக்ஸிகியூஷன் வைஸ் நான் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு தெரிஞ்சது சும்மா வந்துடாது. அது பிரேக்கிங்லாம் அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் போனாதான் அந்த ஃபார்ம் வரும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது 100% ஆடுறேன்னா அது வந்து பேட்டில் 30% தான் வரும். ஆனா அவங்க அவ்வளோ எக்ஸிக்யூட் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் போயிருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர இன்ஸ்பயர்டா இருந்துச்சு. அப்ப நம்ம ஆடுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சும்மா கம்மி பர்சன்டேஜ் தான் நம்ம ட்ரை பண்றோம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பெங்களூர்ல ஃப்ரீஸ் இந்த மாதிரி ஜாம்லாம் நடக்கும். அது இத்தனை பேர் டிராவல் பண்ணி வருவாங்க, அவ்வளோ ஹை குவாலிட்டி டான்ஸ் இருக்கும், இன்டர்நேஷனல் ஜட்ஜஸ்லாம் வருவாங்க. எனக்கு அப்படியே இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தவன் ரொம்ப எதுவுமே தெரியாத பையன் பெரிய காலேஜ் கல்ச்சரல்ஸ் போனா அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கல, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. இதுல நம்ம அப்படியே அந்த இன்ஸ்பிரேஷன் நிறைய இருந்துச்சு. அதுல இருந்து பேட்டில் போற ஆசை வந்து பயங்கரமா இருந்துச்சு. நானே டிராவல் பண்ணி எதுக்கு போறேன்னுலாம் தெரியாது, நான் பாட்டு போய் ஆடிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஏர்லி சக்சஸ் வந்துச்சு எனக்கு பேட்டில்ல. அது இப்போ எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அது பிரச்சனையான தோணுச்சு. அப்போ வந்து ஜாலியா. ஆமா, அப்போ ப்ராசஸோட போய் தான் கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ பயங்கரமா அதுக்காக ஒர்க் பண்றாங்க ஹார்ட். இப்போ 3 வருஷம் 4 வருஷம் சீன்ல இருந்து டாப் 16 கிளியர் பண்ண மாட்டேன், அப்புறம் டாப் 8 அப்படி சொல்ல அப்புறம் நான் இப்பதான் ஃபைனல் செமிஃபைனல் வந்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேசி கேட்டிருக்கீங்களா அதெல்லாம். நமக்கு ஒரு மாதிரி ஏர்லியா சக்சஸ் வந்ததுனால நம்ம அந்த ப்ராசஸ்ல ஸ்கிப் பண்ணிட்டோமோ, அப்படியே சீக்கிரமா நமக்கு வந்துச்சோ அப்படின்ற மாதிரி. எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க இது? லைக் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க டான்ஸ்? அதான் 2007ல ஆரம்பிச்சது. பட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஏஜ்க்கு என்னோட ஏஜ் வந்து என்ன இருக்கும், 2013 25 ஓகே. போஸ்ட் 25 தான் டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சேன். 25ல தான் என்னோட டான்ஸ் கரியர் ஜர்னியே ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இருந்தது அதை கம்ப்ளீட் பண்றது? ஏன்னா டான்ஸ் சீன்ல வந்து பசங்க வயசு வந்து இப்போ 18 ஒரு 17 18ல சின்ன பசங்க இருப்பாங்க, 11 வயசுல பசங்க இருப்பாங்க. அவங்கல இருந்து ஒரு 25 வயசுல முடிஞ்சிடும். அது அதுக்கு மேல பசங்க இதெல்லாம் இருக்காது. ஒரு ஆட் மேன் அவுட்டாலாம் ஃபீல் ஆகலையா? ஐயோ என்னடா சின்ன பசங்க எங்க போனாலும் இல்லையா? எங்க போனாலும் இருக்கும். எனக்கு ஷுவரா தெரியும் எங்க போனாலும் நான் தான் எல்டஸ்ட் இல்ல செகண்ட் எல்டஸ்ட் அந்த மாதிரி இருப்பேன்னு. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு ரொம்ப வயசாயிருச்சுன்னு தெரியாது. இப்ப சொன்னாலும் நிறைய பேருக்கு ஷாக்கா தான் இருக்கும், சர்ப்ரைஸா தான் இருக்கும். அதுக்கு அப்படிதான் எப்பவுமே நான் போனா ஒரு மாதிரி வயசான ஒரு வாட்டி. இப்போ ரீசெண்டா நான் இந்த சீனியர்ன்ற வார்த்தையை எப்ப தெரியுமா கேள்விப்பட்டேன்? இல்ல அது பிரச்சனை தான் நீ சொன்னது. இப்போ ஒரு இதுக்கு ஜட்ஜ் பண்ண கூப்பிட்டாங்க. இவரு ரவி ப்ரோ தான், ரவிவர்மா, ஒரு பிஃபேப் க்ரூவோட ஹெட், சென்னையில முக்கியமான க்ரூ, முக்கியமான டான்சர், நிறைய இப்போ டிராவல்லாம் பண்ணி ஒர்க் ஷாப் எடுக்கிறாரு. ஷவுட் அவுட் டு ரவிவர்மா. அவர் தான் எம்சி பண்றாரு. அவர் வந்தோன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சீனியர் டான்சர்ஸ் கம்யூனிட்டியில அவர் வெல்கம் பண்ணுவோன்னு சொன்னோம் தான் எனக்கு ஹிட் ஆகுது. ஓ வயசாயிருச்சுன்ற மாதிரி, ஐயோ நம்ம சீனியர் கேட்டகரியில போட்டாங்களே, அப்போ என்ன நம்ம அவுட் ஆயிட்டோமா, இரலவெண்ட் ஆயிட்டோமா அப்படின்ற இதெல்லாம் வந்துச்சு. எங்க போனாலும் எனக்கு வயசான ஒரு ஃபீல் ஈஸியா கிடைக்கும். இல்ல நான் இப்போ ஓகே, இப்போ நீங்க வந்து சீனுக்குள்ள வந்துட்டீங்க, சஸ்டைன்ட் இட், யூ மேட் இட்னு வச்சுக்கலாம். நீங்க ஸ்டார்டிங்ல போறது இருக்குல்ல, அப்போ வந்து உங்களை அந்த பேஷன் டிரைவ் பண்ணிச்சா எப்படி? லைக் நீங்க போறதுன்றது தயக்கமா இருக்கு, சின்ன பசங்களா இருப்பானுங்க, அங்க போகணும் வரணும் அப்படின்னு. ஏஜ் எனக்கு முன்னாடி நின்னுனே இல்ல. என்னோட பிரேக்கிங் பேட்டில் எல்லாம் ஒரு சின்ன பையன் வந்து என்ன ஸ்மோக் பண்ணுவான், நல்ல ஞாபகம் இருக்கா? அப்போ 5th எலிமெண்ட்ல இருந்தான்னு நினைக்கிறேன். அந்த பையன் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுவான், பீபாயிங் ஆடுவான். வந்தவொடனே அவங்ககிட்ட தான் நான் எல்லா வாட்டியும் பேட்டில் பண்ற மாதிரி எல்லா வாட்டியும் ஸ்மோக் பண்ணி அனுப்புவான். அதெல்லாம் ஓகே, ஜாலியா தான் இருக்கும் எனக்கு. அது டிஸ்டர்ப் பண்ணது இல்லை. இப்போ கூட நீங்க ஒரு டிராவல் பண்ணிருக்கீங்க இந்த கல்ச்சர் கூட, லாக்கிங் அதை போய் தேடி படிக்கிறது இதெல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க. நீங்க சோர்சஸ்ட போயிட்டு லாக்கிங் கத்துக்கிறது எல்லாமே இதோட ஒரு பார்ட் தான். அது கூட வந்து உங்களுக்கு உங்களோட லைஃப் வந்து மேட்ச் ஆச்சா? ஏன்னா நீங்க கானா ஈவென்ட்ஸ் நிறைய டைம் சொல்லிருக்கீங்க, எனக்கு வந்து இது நிறைய கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம். அந்த பாயிண்ட் வந்து எப்போ நடந்துச்சு? அது ஹிப்ஹாப்ல நான் டீப்பா போலனா இந்த ரியலைசேஷன் வந்திருக்காது. அதுக்கு வந்து நான் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு இந்த ஹிப்ஹாப் ஜர்னின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆரம்பிச்சா லாக்கிங் கத்துக்கணும். லாக்கிங் எப்படி இருக்கு, அப்போ அவங்க ஃபங்க் மியூசிக் புரிஞ்சா லாக்கிங் நல்லா வந்துடும். அப்போ ஃபங்க் மியூசிக் எந்த கான்டெக்ட்ல வருது, ஃபங்க் மியூசிக் நடக்கும்போது நிறைய விஷயம் நடக்குது, அவங்க எந்த சோஷியல் கான்டெக்ட்ல ஃபங்க் மியூசிக்கை வெளியே விடுறாங்கன்னு கத்துக்கும் போது ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் உள்ள போனா அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு ஹிப்ஹாப். அப்ப மியூசிக்கும் லைஃபும் தனித்தனியா, இல்ல ஆர்ட் ஃபார்மும் லைஃபும் தனித்தனியா, இல்ல ரெண்டும் ஒன்னா பிரிஞ்சிருக்கா, இதனால இது வந்திருக்கு, இதனால இது வந்திருக்கு, அந்த மாதிரி தொடர்புடையதா இருக்கா அப்படின்னு தேடும் போது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்லி கனெக்டட் தான். இப்போ இந்த மாதிரி சொல்றவங்க கூட என்னால கனெக்டே பண்ணிக்க முடியாது. டான்ஸ்ல பாலிடிக்ஸ் கலக்காதீங்க, ஆர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் கலக்காதீங்க அப்படி எந்த ஆர்ட் ஃபார்மும் ஒர்க் ஆனதே இல்லை. இது ஆர்ட் உருவாயிருக்கு. ஆமா, பாலிடிக்ஸ் இல்லைன்னா ஆர்ட் உருவாயிருக்காது. ஆர்ட்டோட தேவையும் வந்திருக்கு. ஆர்ட் மூலமா பாலிடிக்ஸ் பண்ணதான் நிறைய பாலிடிக்ஸ்ன்றது வெறும்னே ஒரு அஜெண்டா திணிக்கிறது மட்டும் இல்லாம இந்த நம்ம இடத்துல
பவர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் செட் பண்ணதுல ஆர்ட்டும் நிறைய வேலையும் செஞ்சிருக்கு, அது டூல நிறைய இருந்திருக்கு. அப்ப ரெண்டுமே தனித்தனியா இயங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் ஹிப்ஹாப் இருந்திருக்கு. சோஷியல் கான்டெக்ட் கூட தான் டிராவல் ஆகி வந்துட்டே இருக்கு. நீ நிறைய பயங்கரமான மெசேஜ் இப்போ நீங்க ஒன்னும் இல்லை, ஹிப்ஹாப் எவல்யூஷன் இப்ப பாத்துட்டு இருக்கேன். அதுல அவ்வளோ ஆப்வியஸா இருக்கு. அவங்க தெளிவா சொல்றாங்க திரும்ப திரும்ப, எந்த இடத்துல சோஷியலா ஒரு பயங்கரமான பிரச்சனை வந்திருக்கோ அந்த இடத்துல ஒண்ணு வெடிக்குது அப்படின்னு திரும்ப 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 அது நடக்குது. அது ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் எல்லாம் கிடையாது, ரெண்டுமே தொடர்பு தான். அப்ப அவங்க ஆர்ட் ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணாங்க, அது எவ்வளவு தூரம் மக்களுக்கு ரீச் பண்ணாங்க மியூசிக் மூலமா ஸ்பெஷலா, அப்படி பண்ணும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அப்பதான் திரும்பி பார்த்தா ஓகே ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே சோஷியல் கான்டெக்ட் தான் அப்படின்னு தெரியுது. அப்போ என்ன இங்க கானா, நம்ம ஊர்ல கானா ஃபோக் ஆர்ட்ஸ் மெயினா, அதுல இருந்தா எனக்கு ஆக்சுவலா ஃபோக் ஆர்ட்ஸ் மேல இன்ஸ்பிரேஷன் நிறைய வந்தது. நம்ம ஊர்ல தேடி தேடி ஃபோக் சாங்ஸும் சரி கானா சாங்ஸும் சரி. இப்போ நான் சின்ன வயசுல இருந்து நான் கானா கேட்டிருக்கேன், ஓகேவா. ஆனா நான் ட்ரெயின்ல போகும்போதே ஹெட்செட்ல இருந்து வெளியில கூட சவுண்ட் வரக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லா வால்யூம் கம்மி பண்ணி தான் நான் கேட்டிருக்கேன் கானா பாட்டு ட்ரெயின்ல போகும்போது. ஏன்னா எனக்கு அவ்வளவு பயம், என் டேஸ்ட்டை மத்தவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இவன் தான் கானா பாட்டுலாம் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி. நான் அமுக்கி 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 வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்த உடனே அவ்வளோ சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பிரஸ் கூட பண்ணாம இருக்கேன் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. அதுக்கு வந்து நீங்க டான்ஸ் கத்துக்கிட்டு லாக்கிங் தேடி ஃபங்க் மியூசிக் கத்துக்கிட்டு திரும்ப இங்க வரீங்க. ஆமா, இங்க வந்திருக்கேன். இந்த ஜேர்னில நான் ரிசர்ச் பண்ணலாம், இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ இது நம்ம ஏன் இதை எக்ஸ்பிரஸ் பண்றது கூட பயப்படணும், கேட்கறது கூட ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லா ஓபன் பண்ணணும் அப்படின்றதுல ஆரம்பிச்சதுதான் மற்ற விஷயம். அதுதான் கானா சைஃபரா. ஆமா, ஜட்ஜிங் பண்ண பிடிக்கல, 3 மாசம் ஆச்சு இன்னும் பழைய பாக்கி கொடுக்க. ஜட்ஜிங் பண்ண பிடிக்கல, 3 மாசம் ஆச்சு இன்னும் பழைய பாக்கி கொடுக்கல. நீங்க வேக்கிங் ஆனா மட்டும் கரெக்டா ஆஜராயிருங்க, வேக்கிங் ஆனா மட்டும் கரெக்டா ஆஜராயிருங்க. லாக்கிங் ஆரம்பிச்சா எங்கட கிளம்பி போய் எல்லாமே எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு இனிஷியேட்டிவ்ஸ்லாம். எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஒன்று வந்துச்சுல, அது எப்படியாச்சும் மற்றவங்களுக்கு கடத்திடணும். இப்போ கானா பாட்டு கேட்டு நான் அந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடினேன். மேசி ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. மேசி வந்து சென்னை டான்ஸருக்கு ஒரு முக்கியமான ஆளு, அவர் கிரிக்கெட்டும் நல்லா ஆடுவார். அவர் ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. நிறைய டீமா வந்தாங்க. கானா பாட்டு வந்தோடனே எல்லாம் என்ஜாய் பண்றாங்க பயங்கரமா. இப்போ நான் நினைச்சேன் நானு, ஆனா இப்பதான் நிறைய பாலிடிக்ஸ் தெரியுது. அப்போ நினைக்கும் போது இந்த கானான்ற ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது, எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறமா கானாக்காக நம்ம எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் பிஃபேப் கூட பேசி அதெல்லாம் செட் பண்ணும் போது கம்யூனிட்டி எல்லாரும் ஒன்னா வருவாங்க. இது ஒரு கானான்ற ஒரு சென்னை கல்ச்சர் தானே, செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாரும் வருவாங்க. அப்படி ஆரம்பிச்சதுதான். எனக்கும் அது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் தான். ஹிப்ஹாப் கல்ச்சரை நான் கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். நிறைய சின்ன சின்ன ரியலைசேஷன் எனக்கு வச்சுக்கிட்ட டெஸ்டே என்னன்னா, நம்ம கானா சைஃபர்ல தெரிஞ்ச பசங்க இருக்காங்க, அது ஒரு கம்ஃபர்டபுள் சர்க்கிள். அங்க வந்து நம்ம பாடுறது கனெக்ட் ஆகுது, ஓப்பன் மைக்ல போய் கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு போனா அங்க யாருன்னே தெரியாத ஆடியன்ஸ் அங்க கனெக்ட் ஆகுறாங்க. இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்றேன், சந்தோஷ் நாராயண் கான்செர்ட். அதுல 2 ஹை மூமெண்ட் இருந்துச்சு. பயங்கரமா தீலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அப்ப வந்து கூஸ் பம்ப்ஸ் மாதிரி எனக்கு சுத்தமா வரல. ஒண்ணு வந்து கிடாக்குடு மாரியம்மா இவங்க கர்ணன் பாட்டு பாடும்போது, இன்னொன்னு முத்து வந்து கானா பாட்டு பாடும்போது. அப்ப இது ரெண்டுத்துலயும் சோல் பயங்கரமா இருக்கு, நேச்சுரலா கனெக்ட் ஆகுறாங்கன்றதுதான் உண்மை. வேற ஏதோ சில காரணங்களால இது வெளியே வராம இருக்கும்போது இது எதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம எதுக்கு தயக்கப்படணும்ன்ற கிளாரிட்டி எல்லாம் அங்க இருந்து வந்துச்சு. இப்போ என்னன்னா, இங்க என்ன பண்ணணும்ன்ற வேலை எல்லாத்துக்குமே அங்க எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஈகோசிஸ்டம். அந்த கல்ச்சரை கத்துக்காம வெறும் டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருந்தா, இந்த ஸ்டைல மட்டும் நம்ம ஆடிட்டு இருந்தோம்னா இப்ப நிறைய கிரிஞ்சு பாக்குறோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அதாவது வெறுமனே பெரிய டான்சர் ஆயிட்டு சுத்தி இருக்கிற விஷயத்த புரியாம அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறோம். அதை பார்க்கும்போது கொஞ்சம் அபத்தமா தெரியுது. ஆத்தென்டிசிட்டி இருக்காதா? ஆத்தென்டிசிட்டின்றதை விட இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு இஷ்யூ பேசணும்ல, நம்ம எதை பண்ணிட்டு இருக்கோம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்னே தெரியாம ஒரு ப்ரிவிலேஜ் மைண்ட் செட்டை இங்க அப்படியே காமிப்பாங்க. நீங்க புள்ளிங்கோ பசங்க அதை சொல்றீங்க. புள்ளிங்கோ இஷ்யூல சொல்றேன். சோ இந்த பேசிக் இது ஹிப்ஹாப் எங்க ஒரு டான்ஸ், அந்த டான்ஸா மட்டும் தான் நான் பார்ப்பேன், அதை போய் தேடி படிச்சு அதை புரிஞ்சு அதுல இருந்தெல்லாம் நான் ஆட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அந்த டான்ஸ் என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் கேக்குறேன். அது அவங்க சாய்ஸ் தான். அது அட் தி எண்ட் ஆஃப் தி டே குட் டான்ஸா இருக்கும். நம்ம பேசிட்டு இருக்க ஆர்ட் ஃபார்ம்ல நீங்க ஆர்டிஸ்டிக்கா ஒரு லெவலை தொடணும்னா இதெல்லாம் கலைஞ்சு அப்படியே இதெல்லாம் எனக்கு வேணாம் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிலாம் போக முடியாது. நீ இது எல்லாத்தையும், இது வந்து ஒரு பிளாக் கல்ச்சர் தான். ஆடுற டான்ஸ் வந்து ஒரு பிளாக் கல்ச்சர். நீ இல்லையோ அவங்க ஆரம்பிச்ச இது சொன்னாலே அஃபெண்ட் ஆகிற நிறைய பேர் இருக்காங்க. என்ன உடனே ரேசிசம் கொண்டு வர இதுன்னு பிளாக் கல்ச்சர்ன்னு சொல்றதுல எப்படி அது அஃபெண்ட் ஆக முடியும்? அவங்க தானே பண்ணது. அப்ப அதை தெரிஞ்சுக்கணும்னா கல்ச்சரா தான் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்கோ பண்ணாங்க, எப்போ என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அவ்வளவு கூட தேவையில்ல. நீ அவங்கள எம்பத்தைஸ் பண்ணி அப்படியே அவங்கள இது பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. எந்த கான்டெக்ட்ல இருந்து இது வந்தது? வேக்கிங் ஹவுஸ் ஆடுறேன் இப்போ ஸ்டைல், அது எந்த கான்டெக்ட்ல இருந்து வருது? இது வந்து கே கிளப்ஸ்ல இருந்து வருதுன்னா கே கிளப்ஸ்ல இருந்து தான் வருது. அப்போ
அவங்க மெயின் ஸ்ட்ரீம்ல ஆல்ரெடி ஒரு அப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன லெட் அவுட் அப்படின்னு தெரியாத இடத்துல கே கிளப்ஸ்ல போய் அவங்க ஒரு ஸ்பெசிபிக் மியூசிக் போடுறாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அவுட்லெட்டா இருக்குது. அதுல இருந்து ஒரு கல்ச்சர் டிஃபைன் ஆகும். இப்ப இதை தெரியாம எப்படி நீ ரிசர்ச் பண்ணி போவேன்? அந்த ஸ்டைலோட ஒரிஜினல்ஸ் யாருன்னு தெரியாம அந்த கான்டெக்ட் இதெல்லாம் கத்துக்கணும்னா இதெல்லாம் நீ தேடி கண்டுபிடிச்சானா அவன் ஹிஸ்டரியில சொல்லுவாங்க. இப்போ வேக்கிங் ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அதுல குமாரி ஸ்வராஜ் அவங்க பேசுவாங்க. அவங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் லைன் அவங்க சொல்றது அப்படிதான் இருக்கும். வேக்கிங் ஸ்டார்டட் ஃப்ரம் இது கே கிளப்ஸ்ல தான் இருக்கு. அப்ப அது தெரியாம அவங்க ஒரிஜினல் டான்ஸ் எல்லாம் எப்படி ஆடினாங்க அதெல்லாம் பார்க்காம எப்படி நம்ம ஆட்குள்ள கடைசி வரைக்கும் எக்ஸிகியூஷனா மூவ்ஸா கத்துக்கிட்டா போதும். ஓகே, நான் இப்படி புரிஞ்சுக்குவோம். நீங்க தனியா தெரிஞ்சதுக்கு அதுதான் ரீசன் எடுத்துக்கலாமா? உங்க டான்ஸ் தனியா எனக்கு தேவை இருந்துச்சு, ஸ்ட்ராங்கா தேவை இருந்துச்சு. அதனால நான் தேடி போறேன். என்ன மாதிரிதான் எல்லாரும் இருக்கணுமானா நான் அப்படி இல்ல. டோனி கோகோ வந்தப்பயோ அல்லது டாஷ் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னு அதுக்கு எடுத்துக்கலாம். அந்தியில வானம் உங்களோட ஒன் ஆஃப் த ஒரு ஹிட் கொரியோகிராஃபி. நீ வந்து போட்டு அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. யார் பண்ணான்னு தெரியல, எல்லா இடத்துலயுமே அது வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கலாம், ட்விட்டரா இருக்கலாம், எதுல எடுத்தாலும் அந்தியில வானம் கொரியோகிராஃபி எல்லாரும் ஷேர் பண்ணாங்க. நீங்க அந்த டான்ஸ் தான் போட்டிருக்கீங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? மெயினா 3 சிம்பிளான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டு ஏன் ஒர்க் ஆச்சு, கொரியோவா ஏன் ஒர்க் ஆச்சுன்னு. ஒண்ணு வந்து அந்த மியூசிக், அதுலயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த மியூசிக்கை நீ கரெக்டா இன்டர்பிரட் பண்ணி அந்த மியூசிக்கோட ஃபீலிங்கை ரெப்ரசென்ட் பண்ணிட்டாலே போதும். அது ஒண்ணு இருக்கு, அது பக்காவா நடந்திருக்கு. இன்னொன்னு வந்து லைக் ஹவு டு கீப் திங்ஸ் சிம்பிள். என் டீச்சர் என்ன அக்னாலேஜ் பண்றதும் அதுக்காக தான். ஹவு டு கீப் திங்ஸ் சிம்பிள் தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். அது டான்ஸ்ல எப்படி பண்றது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காமிக்கணுமா, இல்ல என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை மட்டும் வச்சுட்டு அதை வச்சு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுமா? அது ஒண்ணு. இன்னொன்னு க்ரூவ்ஸ். இப்போ லாக்கிங் மூவ்ஸ் இருக்கு, அதை எப்படி டான்ஸா மாத்துறது? க்ரூவ்ஸ் தான் ஃபண்டமெண்டல், அதுக்கு மேலதான் எல்லாமே அப்படின்றது. இதெல்லாம் வச்சு பண்ணதுனால மேபி அது ஹிட் ஆயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டான்ஸ் கூட சேர்ந்து நீங்க ஒர்க்குமே எப்பவுமே பண்ணிருக்கீங்க. மோஸ்டா டான்ஸஸா இருக்கவங்க ஒரு டான்ஸை ப்ரொஃபஷனா எடுப்பாங்க. அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா அதை முடிக்கிறவங்கன்றது ரொம்ப கம்மி தான். பெரும்பான்மையா எல்லாருமே பண்ண முடியாது. குறிப்பா அண்டர் கிரவுண்ட் பேட்டில் சீன்ல இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் தான். அப்படி சர்வைவ் ஆயிட்டு இருக்குது, தனியா கிளாஸ் எடுத்து பண்றதெல்லாம். நீங்க ஒர்க்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்க, அது எப்படி பண்ணீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி? அதுவும் ஐஏஎம்மும் போயிட்டு வந்துட்டீங்க, டான்ஸும் ஆடிட்டீங்க, ஒரு கம்பெனிக்கு வந்து சிஇஓவாவும் இருந்துட்டீங்க, டைரக்டராகவும் வந்திருக்கீங்க. ஸோ how did you manage? ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதுவே ஒரு மித்து தான். ஓகே, ஒர்க் லைஃப் ஆர்ட் பேலன்ஸ் இருக்கிறதுலே பெரிய மித்து. பேலன்ஸ்லாம் பண்ணவே முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கிக்கணும், அவ்வளோதான். அது கொஞ்ச நாள் வேலையை நல்லா செஞ்சுட்டு பண்ணிக்கிட்டே ஒரு மார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். அந்த டைமில் இது அடி வாங்க ரெண்டுமே. சம் டைம் ரொம்ப நாள் ப்ராக்டிஸே பண்ணல, நம்ம கொஞ்சம் டான்ஸில் சீரியஸ் ஆகணும், இல்லை பேட்டில் அப்பயே எதனா வரும், அப்போ அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு உட்காரும் போது கொஞ்ச நாள் வேலையில் அடி வாங்கும், எதனா திட்டுவலும் சரியாக வேலை பண்ண மாட்டோம். ஸோ இப்படி தான் மேனேஜ் பண்ண முடியாது. பக்காவாக டைம் டேபிள்லாம் போட்டு இன்றைக்கி நான் இது முடிச்சிருவேன் அப்படிலாம் பேலன்ஸுன்றதே பண்ண முடியாது. அது நம்ம பண்ணுறது தான் பேலன்ஸ். பேலன்ஸ்னு நம்ம எதை சொல்லலாம்னா, கொஞ்ச நாள் இங்கே அடி வாங்கிக்கலாம், கொஞ்ச நாள் டான்ஸு கொஞ்சம் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் போகும், அதை அடி வாங்கிக்கலாம், இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுறவங்க இல்லை எனி ஆர்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வச்சுக்கணும். ப்ராக்டிஸ்ன்றது நம்ம ஃபோக்கஸாக ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுறது தான், அவ்வளோதான். அதுக்கு டைம் லிமிட்லாம் போட்டுட்டு வேலை செஞ்சாலாம் டெய்லி 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் பாசிபிளே கிடையாது. இப்போ என்ன பண்ணோன்னா, நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், அதான் சங்காக பண்ணுங்கள் ப்ராக்டிஸு. ஒரு சின்ன கான்செப்ட் நான் எதனா சொல்லி கொடுத்துருந்தா அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணுங்க, கிடைக்கிற பிரேக்கில் பண்ணிருங்க, அவ்வளோதான் அது ப்ராக்டிஸ். அப்புறம் வேறு ஏதாச்சும் நடுவில் கிடைக்கும், அவ்வளோதான் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி அதை ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாகவே வச்சுக்கோங்க. அதுக்கு டைம் ஒதுக்கி 1.5 மணி நேரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது அப்படின்லாம் இருந்துன்னா அது மேபி எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு கிடைக்கிற டைமில் ரொம்ப பேலன்ஸ் பண்ண முடியாத டைம்லலாம் அதான் பண்ணியிருக்கேன். கிடைக்கிற டைமில் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நடுவில் எப்பயாச்சும் பிரேக் எடுத்து, இல்லை வேலையில் நமக்கு ஒரு குஷன் கிடைக்கும், 1 வாரம் 2 வாரம் நிறைய வேலை இல்லை, அப்போ நிறைய எக்ஸ்டென்சிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் கொஞ்சம் டான்ஸ் பார்ட்னர்ஸ் வச்சுக்கிறது. வேலை செய்கிறவங்கலாம் கண்டிப்பாக சோலோவாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸ்டார்டிங்கில் டான்ஸே தெரியாத ஒரு பையன், அதுக்கப்புறம் 25 இயர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஆள், கடைசியாக இப்போ உங்களோட ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் தான் கெரியரா, லைக் அதுதான் வந்து நீங்க இப்போ கெரியரா வச்சிருக்கீங்க. டான்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஆர்ட் ஃபார்ம்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வந்து நின்றுருக்கீங்க. அதுக்கான ரீசன் ரிவல் ஆரம்பிச்சதோட இன்டென்ஷன் என்னன்னா, ரிவல்ன்றது ஒரு சின்ன ஸ்மால் கம்பெனி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். வேலையை விட்டுட்டு ஆர்டிஸ்ட் வச்சு ஆர்ட் ஸ்பேஸ்ல நிறைய பண்ணணும், கிளாஸஸ், ஒர்க் ஷாப்ஸ், ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். ரிவலோட ஆக்சுவல் ஒரிஜினல் இன்டென்ஷன் என்னன்னா, ஆர்டிஸ்டா தான் இருப்பான் கடைசி வரைக்கும், ஓகேவா? அவனுக்கு அந்த
ஸ்ட்ரக்சர் உள்ள உட்கார முடியலன்றனால தான் அவன் ஆர்டிஸ்டே ஆகிறான். ஆனா அவனுக்கு எப்படி சம்பளம் கிடைக்கும்? இதுதான் இப்ப இருக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட். ஓகேவா? இது ஸ்கேல் எல்லாம் பண்ண முடியாது, சின்னதா கூட பண்ணலாம். எப்படி அவனுக்கு சம்பளம் கிடைக்கும்? அப்போ ஃபிக்ஸ்டு இன்கம் வேணும் ஆர்டிஸ்ட்டுக்கு, ஆனா அவன் ஆர்டிஸ்டா தான் இருப்பான். அப்படின்னா அப்ப அவன் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கே சம்பளம் கொடுத்தா இந்த கான்செப்ட் நல்லா இருக்கும்ல. இப்போ எல்லாருக்குமே எனக்கு தேவைப்படுற மாதிரி தான் ஃபினான்ஷியல் சிஸ்டம்க்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. பேசுனதுலேயும் அதான் புரிஞ்சுது. ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம்னா ஆக்சுவலா இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் இதில் ஆரம்பிச்சது. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். வி ஆர் ஸ்டில் என்ன சொல்றது, வி ஹேவ் லாங் வே டு கோ. ஆனா இதை நினைச்சுதான் ஆரம்பிச்சது. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ அதை பிடிச்சிட்டு போகலாம். அந்த ஸ்பேஸ்ல தான் இப்போ இருக்கேன். எல்லாத்துக்குமே ஓப்பனா இருக்கேன், அதுதான் உண்மை. டான்ஸ் மூலமா கிடைக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஓப்பனா இருக்கேன். பீட் மியூசிக், எந்த மியூசிக்காக இருந்தாலும் சரி. திடீர்னு தியேட்டர் கூட கற்றுக்க போவேன். தியேட்டர் சம்பந்தமா நிறைய பேர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்ல தான். உங்க ஜேர்னி வந்து ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னி. தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணுங்க. ஸோ உங்களோட இந்த ஸ்டோரி நிறைய கேட்டிருக்கோம், பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்றான்னு பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப நேரம் உங்க டைமை கொடுத்து இந்த ஸ்டுடியோ வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு உங்களுடைய ஜேர்னில நடந்த முக்கியமான ஹை மொமெண்ட்ஸ், லோ மொமெண்ட்ஸ் அண்ட் எதுக்கு நீங்க இவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு, அட்டியுடைய வியூவர்ஸ்க்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வேற என்னென்ன ஆர்டிஸ்ட்டை நம்ம இன்டர்வியூ பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஆர்டிஸ்ட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.